சொக்கலிங்க சார் கூட இத்தனை நல்லா பழகிட்டு இருக்கோம். அவரு எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நீ தப்பு தப்பாலாம் பேசாத போ. ஓனர், முதல்ல அந்த வசுந்தரா தேவியை மீட் பண்ணோம்ல, அப்ப அவ பெரிய அக்யூஸ்ட் நமக்கு தெரிஞ்சதா? நல்லவன் நினைச்சுதானே அவட்ட போனோம். அதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது அவ சுயரூபம் என்னன்றது. ஓனர், அதே மாதிரிதான் இருந்தாலும் நினைக்கிறேன் ஓனர். ஏதோ ஒரு நல்ல டைம்காக வெயிட் பண்ணி நிக்கிறான், மாட்டினா அத்துருவான். அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. சத்யா, போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. நீ என்ன சொன்னாலும் சொக்கலிங்க சார நான் சந்தேகப்பட மாட்டேன். நேத்து வரைக்கும் கூட அட்ரஸே இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த எனக்கு இப்ப எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்திருக்காரு சத்யா. இன்னைக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே எனக்கு சொக்கலிங்க சார் கொடுத்தது தானே. அப்படிலாம் சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அதான் ஆதாரத்தோட வந்திருக்கிறேன். பாருங்க. என்னது இது? பாருங்க ஓனர், அக்ரிமெண்ட் காப்பி. இதுல நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம்ல, இந்த இன்னொருத்தர் பேரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு. அதுவும் சைலண்ட் பார்ட்னர் போட்டுருக்காரு. பேர் கூட இல்ல ஓனர். இத பாருங்க ஃபர்ஸ்ட். இப்பயாவது நம்புறீங்களா? இந்த ஆள் என்ன கேடி வேலை பாக்குறான்னு புரியுதா உங்களுக்கு? ஓனர், இதை நம்ம சும்மா விடக்கூடாது ஓனர். ஓனர், ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம் ஓனர். இதுக்கு மேல நம்ம அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு கிடையாது ஓனர். இப்பயே அந்த ஆள்கிட்ட போய் இது என்னன்னு கேளுங்க. என்ன பாக்குறீங்க? இவர்கிட்ட நம்ம ஏமாந்தா போ, வாங்க போய் கேட்கலாம். என்னாச்சு அஞ்சலி? என் கண்டுபிடிப்புக்கு நீங்க மட்டும்தான் இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா இந்த ஃபைல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த நம்பிக்கை எனக்கு உடைஞ்சிருச்சு. உண்மையை சொல்லுங்க சார், இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்டரா வேற யாரெல்லாம் இருக்காங்க? அஞ்சலி, நான் பிசினஸ் பண்றேன். நான் நேரடியா உனக்கு இன்வெஸ்ட் பண்றேன். அதே மாதிரி நிறைய பேரு என் பேர்ல இருக்கிற நம்பிக்கையில எனக்கு கோ இன்வெஸ்டரா இருக்காங்க. சார், நான் அதை பத்தி கேட்கல. இந்த ப்ராஜெக்ட பொறுத்த மட்டும் உங்களுக்கு அடுத்து மறைஞ்சிருக்கிற அந்த இன்வெஸ்டர் யாரு? அது சொல்லுங்க சார், எனக்கு போதும். அப்படி யாரும் இல்லையே அஞ்சலி. சார், இந்த ஃபைல்ல தெளிவா போட்டிருக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்னு. சார், இன்னும் என்ன ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க சார். சார், நான் ஒன்னும் வேணும்ட்டே அந்த ஃபைலை ஒன்னும் நோண்டி பார்க்கல. யதார்த்தமா அந்த ஃபைல்லாம் கீழே விழுந்தது. எடுத்து பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஒரு டீடைல்ஸ் இருக்குது. சார், ஏற்கனவே நிறைய பேர்ட்ட நாங்க ஏமாந்தல போதும் சார். நீங்களும் எங்களை காலை வாரி விட்டுறாதீங்க தயவுசெய்து. என்ன உண்மைன்னு சொல்லுங்க சார். வழக்கமா ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்கன்னா அவங்க பேரு யாரு என்னன்னு ஒரு டீடைல் இருக்கணும் சார். ஆனா இந்த ஃபைல்ல அவங்க பேரு எந்த மென்ஷனுமே பண்ணலையே சார். சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் வசுந்தரா மேடம் கிட்ட ஏமாந்த மாதிரி உங்ககிட்ட ஏமாந்துருவனோன்னு பயமா இருக்கு. ஏய் ஏம்மா, என்ன பார்த்தா உன்னை ஏமாத்துற மாதிரி இருக்கா? சார், இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. இதெல்லாம் பழகி தெரிஞ்சுக்கிற விஷயம் சார். சார், நாங்களும் உங்களை நம்பிதான் சார் வந்தோம். ஆனா இப்ப இந்த பையில பார்க்க சொல்ல எங்களுக்கு அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் குறையுது சார். சார், தயவு செஞ்சு சார் அது யாருன்னு சொல்லுங்க சார். அஞ்சலி, நான் உன்கிட்ட இதுவரைக்கும் எதுவும் மறைக்கல. ஏற்கனவே உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், முகம் தெரியாத ஒருத்தர் உனக்கு உதவுறாருன்னு. அத மறந்துட்டியா? அது ஓகே சார். அது யாரு என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்ல. நீங்க இப்ப சொல்லுங்க சார், எனக்கு அது போதும். அஞ்சலி, இப்ப என்னால அதை சொல்ல முடியாதுமா. ஏன் சார், ஏன் சொல்ல முடியாது? உனக்கு பிசினஸ்க்கு எந்த தடையும் இல்லாம நான் உதவுவேன் வாக்கு கொடுத்திருக்கேன் இல்லையா? இனிமேதான் அந்த இன்வெஸ்டர் எக்ஸ் வரணும். வந்தவனே அது யாருன்னு பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். சரி, வைக்கிறேன். சத்யா சத்யா, என்ன ஓனர்? நீ கால் கட் பண்ணாத, நான் லைன்லயே இருக்கேன். சரி. ஓனர் ஓனர் ஓனர், ஒரு கார் ஒண்ணு வருது.
இதுலதான் அந்த இன்வெஸ்டர் எக்ஸ் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆ, சரி சரி, நீ கொஞ்சம் பாரு. ஆ, சரி ஓனர். சத்யா, சத்யா நீ பாத்தியா? யாருன்னு தெரிஞ்சுதா? ஏன் பேய் பார்த்த மாதிரி பயந்துகிட்டு இருக்க? சொல்லு சத்யா, சொல்லு. யார் அது? யாருன்னு தெரிஞ்சுச்சா? ஓனர், நம்ம மோசம் போயிட்டோம் ஓனர். ஓனர், அந்த வசுந்தரா தேவி தான் சொக்கலிங்க சார் மீட் பண்றதுக்கு உள்ள போயின்னு இருக்கிறா. போச்சு, எல்லாம் போச்சு. அவதான் அந்த இன்வெஸ்டர் நினைக்கிறேன் ஓனர். ஓனர், ஏதோ பெரிய திட்டத்தோட தான் உள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மேடம், என் பேர் அஞ்சலி. நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கேன். ஹெல்ப் தேவை. நான் கண்டிப்பா இதுல இன்வெஸ்ட் பண்றேன். தேங்க்யூ மேடம். உனக்கு டவுட் இருந்தா படிச்சுக்கோ அஞ்சலி. உங்க மேல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் இங்க வந்தது மன்னிப்பு கேட்கறதுக்கு. சைலண்ட் பார்ட்னரா இருக்கிறவ அன்னைக்கு எதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்? என்ன பிளான் பண்றா? என்ன நடக்குதுங்க? சத்யா, நீ ஒண்ணு பண்ணு. சத்யா,